அநியாயக்காரன் என்று தெரிந்தே நாம் அவர்களுக்கு ஓட்டு போட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோரும் குற்றவாளி என்பதை சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தீயவர்கள் என்று தெரிந்து மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்தப்பட வேண்டும். தீயவர்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த சமூகத்திலே உலமாக்களிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீயவர்கள் யார், நல்லவர்கள் யார் என்பதை மட்டும் நீங்கள் அடையாளப்படுத்துங்கள். அந்த அடையாளப்படுத்தியதால் உங்களுடைய மக்களுடைய ஓட்டுகள் எல்லாம் நல்லவர்களின் பக்கம் சார வேண்டும். இங்கே கவனம் என்னவென்று சொன்னால், யார் ஜெயிக்க வேண்டும் என்பது கவனம் இல்லை, யாரை தோற்கடிக்க வேண்டும் என்ற கவனத்தில் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தோற்கடிக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு அராஜக ஆட்சியில ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாக்கை பணத்திற்காக வேண்டி விற்றுவிட வேண்டாம். நீங்க வாக்கு பணத்துக்காக விற்குவது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஞ்சம் என்று சொன்னார்கள். வீடு தேடி பணத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். பணத்தை வாங்கக்கூடியவர்கள் அல்லது அன்பளிப்புகளை வாங்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் லஞ்சம் வாங்கியவருக்கு சமம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவனம் இருக்கட்டும். உங்கள் ஓட்டுகளை அன்பளிப்புக்காக வேண்டி விட்டு விடாதீர்கள். உங்கள் ஓட்டுக்களை வாக்குகளை பணத்திற்காக வேண்டி விட்டு விடாதீர்கள். பரம ஏழை பிச்சை எடுப்பதை விட வாக்குக்காக வேண்டி பணம் வாங்குவது பிச்சை எடுப்பதை விட கேவலம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சரித்திரத்தை சொன்னால் கூட நமக்கு விளங்கும். குர்ஆனிலே சொல்லப்படுகிறது சரித்திரம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலத்திலே பில்கீஸ் என்ற ஒரு பெண்மணி சபா நாட்டினுடைய தலைவியாக ராணியாக இருந்தால், எப்படியாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கவர வேண்டும், அவரை தன்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வர வேண்டும், அவரை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்க காசுகளை மூட்டையாக கொடுத்து அனுப்பினாள். லஞ்சம் கொடுத்து அனுப்பினாள். சபா நாட்டின் தலைவி, சபா நாட்டினுடைய ராணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்கள் வசப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய காசுகளை, தங்க காசுகளை மூட்டையாக கொடுத்து அனுப்பினாள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காசை வாங்கணும் பார்த்த உடனே கோபம் வந்தது. ஒரு மூமினுக்கு இப்படித்தான் கோபம் வர வேண்டும் என்பது குர்ஆன் சொல்லுகிறது. வாக்குகளுக்காக வேண்டி பணம் கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் கோபம் வர வேண்டும். என் வாக்கை என்னுடைய இஷ்டத்திற்கு நான் செலுத்த வேண்டிய உரிமை அது. யாருக்காக வேண்டியும் பணத்திற்காக வேண்டியும் நான் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்லிவிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோபத்தோடு சொன்னார்கள், அத்துமீதுனி பிமாலின், காசு